கதை படிக்கலாம் வாங்க. காதல் பொய்யா மெய்யா பகுதி 4. அரை மணி நேரம் கழித்து அறைக்குள் இருந்து வெளியே வந்தவன் சம்யுக்தாவிடம் பேப்பர் கட்டை கொடுத்துவிட்டு இல்லாத நெற்றி வியர்வையை வலித்து போட்டபடி, உன்னை என் கடவுளா நினைச்சு கேட்கிறேன் சம்யுக்தா, இனிமேல் என்னை அனுப்பாதே. அந்த மனுஷன் ஹிந்தியில கேட்கறதும் நான் இங்கிலீஷில் சொல்றதும் ஒரே குழப்பமா இருக்கு. அதுவும் இந்த நவீன காலத்தில் ஸ்கூல் பையன் மாதிரி ப்ராஜெக்டை பேப்பரில் தூக்கிக்கிட்டு போய் காட்டுறதெல்லாம் ரொம்ப டூ மச் சம்யுக்தா என்று குழம்பித் தள்ளினான். வழக்கமான நேரத்தில் அலுவல் முடிந்து அனைவரிடமும் விடை பெற்று காருக்கு வந்தாள். இவள் காரில் அமரும் முன் எட்டி பார்த்த ஷாலினி, கவனமாக பேசு சம்யுக்தா, நம்பிக்கையானவனாக இருந்தால் மட்டும் வெளிப்படையாக பேசு என்று கூறிவிட்டு சென்றார். என்றவள், உன் மேட்டர் எப்படி போகுது என்று ஷாலினியை கேட்டாள். அதெல்லாம் பக்கா. இந்த வீக்கெண்டில் அவுட்டிங் போலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்றாள். ஓ சூப்பர் என்ற சம்யுக்தா. ஆனாலும் இன்னமும் இது நம்ம கல்ச்சர் கிடையாது என்ற உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கு ஷாலு என்று மெல்லிய குரலில் கூறினான். 33 வயது வரைக்கும் ஒரு பெண் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கிறது கூட நம்ம கல்ச்சர் கிடையாது. இப்போ 10-15 வயசுல உன் பிள்ளை ஸ்கூல் போகிறது தான் நம்ம கல்ச்சர். அந்த மாதிரி நமக்கு நடக்காதப்ப நாம ஏன் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் என்ற ஷாலினி, படிப்பு கம்பெனி என்று இல்லாமல் தயவு செய்து இனிமேலாவது உனக்காக வாழு சம்யுக்தா என்று கூறிவிட்டு சென்று விட்டார். எனக்காக வாழணும் தான், அதற்காக இப்படி ஒரு வழிவழியா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார். வீட்டுக்கு வந்த இரவு உணவை ஆர்டர் செய்துவிட்டு குளிக்க சென்றார். இவள் குளித்து வருவதற்குள் உணவு வந்துவிட்டது. சாப்பிட்டு முடித்த பிறகு மறுநாள் உடுத்த வேண்டிய உடைகளை தேர்வு செய்து வைத்துவிட்டு அழுக்கு உடைகளை அதற்கான பெட்டியில் போட்டு வைத்தாள். ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு வேலைக்கார பெண் வந்து மொத்த வீட்டையும் சுத்தம் செய்து உடைகளை துவைத்து காய வைத்து இஸ்திரி போட்டு வைத்துவிட்டு கெடாமல் இருக்கும் அவசர தேவைக்கான சில உணவு வகைகளை தயார் செய்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு செல்வாள். மற்ற நாட்களில் சம்யுக்தாவுக்கு தனிமை வாசல்தான். அப்பாவுக்கு கால் செய்து சிறிது நேரம் அம்மா அப்பா இருவரிடம் பேசினாள். பிறகு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு படுக்கையறைக்கு வந்தவள் கட்டியிருந்த ஸ்மார்ட் வாட்சில் நேரம் பார்த்தாள். இரவு 10:40 ஆகியிருந்தது. இன்னும் 20 நிமிடங்கள் இருந்தது. படுக்கையில் படுத்தவாறு இயர் பட்ஸை காதில் மாட்டி மொபைலில் சில பாடல்களை ஒலிக்க விட்டாள். பாடல்களை கேட்டவாறு கண்களை மூடியவள் அயரும் நேரத்தில் மொபைலிலிருந்து மெசேஜ் ஒலிக்கிறது. எதுவோ என்று அலட்சியம் காட்டி உறங்க முயன்றவள் சஞ்சய் ஐடியை ஞாபகம் வர வேகமாக எழுந்து அமர்ந்து என்ன மெசேஜ் என்று பார்த்தாள். அவன்தான் ஹாய் ஆர் யூ தேர் என்று மெசேஜ் செய்திருந்த. சட்டென உடல் விரைப்புற நிமிர்ந்து அமர்ந்தவள் எஸ் ஐஎம் என்று அதில் பதில் அனுப்பினாள். குட் என்று பதில் செய்தவன் ஆர் யூ கேர்ள் என்று கேட்டான். ஆரம்பமே அதிரடியாக இருக்க என்று எண்ணினாலும் சுற்றி வளைக்காமல் நேரடியாக அவன் கேட்ட விதம் இவளுக்கு பிடித்திருந்த. எஸ் என பதில் அனுப்பினான். டு யூ நோ தமிழ்? ஐ எம் ஏ தமிழ் கேர்ள். வாவ் என்றால் நானும் தமிழ் தான். நீ தமிழையே பேசலாமா என கேட்டிருந்தான். பேசலாமா என்றவள், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே என்று கேட்டாள். சிவகங்கை பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருந்துகிட்டே இந்த ஆப்பிள் ஐடி ஓப்பன் செய்து இருக்கானே என்று இவள் எண்ணும் போதே, இப்போ ஒர்க் பண்ணது பெங்களூரில் என்று அனுப்பியிருந்தான். அப்படியா என்று வியந்தவள், நானும் பெங்களூரில் இருக்கேன். பூர்வீகம் தமிழ்நாட்டின் நெல்லை என்று அனுப்பினாள். சூப்பர், 2 பேருமே தமிழ்நாடு, 2 பேருமே பெங்களூரில் இருக்கும். இதுதான் கோ இன்சிடென்ட் என்பதா? இருக்கலாம். எனக்கும் வியப்பாக இருக்கு சிஸ்டர் சஞ்சய் என்றார். சஞ்சய் தானே உங்க பேர் அல்லது ஐடி நேமா என கேட்டார். நான் சஞ்சய் தான். நான் நிஷா தான். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? கெமிக்கல் இன்ஜினியரிங். பிறகு MBA முடிச்சுட்டு ஹேங்கரில் ஒரு கெமிக்கல் கம்பெனியின் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். அப்படியா? நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன். ஓகே, இந்த ஆப் இங்கே ஐடி கிரியேட் செய்பவர்கள் சும்மா பொழுதுபோக்க வரமாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். தெரியும். நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? சில நொடிகள் தாமதத்துக்கு பிறகு, நீங்கள் பெண் தான் என்பதை நான் எப்படி நம்புறது என கேட்டேன். புரியல, நான் எப்படி நம்ப வைப்பது? இந்த சைட்டை பொறுத்தவரை நான் புதுசு தான். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நான் சந்தித்து வெளியே போவதற்கு முன்பு லைவ் ஷாட் வரணும். அப்போதான் நீங்க யார் என்று நானும், நான் யார் என்று நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால என்னை இப்ப லைவ் வர சொல்றீங்களா? எஸ். ஆனால் முதல் நாளே எப்படி லைவ்? அப்படி நினைத்திருந்தால் இந்த சைட்டுக்கு நீங்க வந்திருக்க கூடாது. நீங்க சொல்வது புரியுது என்றவள், சரியான கரார் பேர் வழியாக இருப்பானா என்று எண்ணும் போது அது ஏன் நேர்மை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற சிந்தனையுள்ள சில நொடிகள் மௌனத்தில் சில சரி லைவ் வாரேன் என்றார்.
ஓகே நானும் லைவ் ஆன் செய்கிறேன் என்றவன் ஒரு சில நிமிடத்தில் லைவ் வந்தான். தனது கைபேசியில் அவனை பார்த்ததுமே சற்று திகைத்துதான் போனான். கருப்பும் இல்லாத வெள்ளையும் இல்லாத காக்டெயில் கலரில் இருந்தவனின் கண்களில் அப்படி ஒரு கூர்மை. புகைப்படிக்கும் பழக்கம் உள்ளவன் என்பதை அவனது உதடுகள் காட்டிக் கொடுத்தது. எதிரே மொபைலை வைத்துவிட்டு படுக்கையை சமணமிட்டு அமர்ந்திருந்தான். அமர்ந்திருந்த தோரணையிலே அவன் உயரமானவன் என்பதோடு கம்பீரமானவன் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அவனை கண்ட பிரமிப்போடு வீடியோ ஷாட்டுக்கான ஐகானை விரல் தொட்டு, மிஸ் நிசா உங்களுக்கு தெரியலை, இருட்டா இருக்கு என்று அவனிடமிருந்து மெசேஜ் வந்து, சாரி லைட் போட மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க என்று அவனுக்கு பதில் செய்துவிட்டு எழுந்து சென்ற அறையில் லைட் ஆன் செய்துவிட்டு வந்து அமர்ந்து மொபைலை சற்று தள்ளி பிடித்தார். அப்போது அவள் முகம் தெளிவாக தெரிய, இப்போ ஓகேவா என்று கேட்டாள். என்றவன் மேய்வாயில் விரல் வைத்தபடி சில நிமிடங்கள் மௌனமாகவே அமர்ந்திருந்தான். என்னாச்சு மிஸ்டர் சஞ்சய்? ஒன்றுமில்லை என்றவன். இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ் இதெல்லாம் வேண்டாமே, சாதாரணமாக சஞ்சய் நிசா என்று கூப்பிடலாமா என்றார். அவனது குரலும் இவளை கவர்ந்தது. எந்தவித வகைசலும் இல்லாமல் கம்பீர குரல்தான். அதே போல் அவனது அந்த மீசையும் கூட இவளை கவனத்தை ஈர்த்தது. சரி என்றவள் மேலும் என்ன பேசுவதென்று தெரியாமல் அவனை பார்த்தாள். நீங்க ரொம்ப அழகு நிசா. இப்படி ஒரு இயல்பான அழகை இந்த பெங்களூரில் நான் பார்ப்பதே இல்லை. இதுவே முதல் முறை என்றவனின் பாராட்டு இவளை லேசாக வெட்கப்பட வைத்தது. அவனுக்கு தெரியாதவாறு தலை குனிந்தவள் தனது முகசிவப்பை மறைத்தாள். தேங்க்யூ, நீங்களும் மேன்லியா இருக்கீங்க என்றாள். நன்றி. சில நொடிகள் மகனாகவே செல்ல, வீடியோ ஷாட் கவுண்ட் பண்ணிடலாமா என்று கேட்டாள். ஓ எஸ் என்றவன் முதல் ஆளாக தனது வீடியோவை அணைத்தான். இவளது இந்த நேர்மை எப்போதுமா அல்லது நடிப்பா என யோசித்தவரை இவளது வீடியோவையும் அணைத்தார். இந்த சைட்ல சொந்த விவரங்கள் தேவையில்லை, ஆனாலும் நான் என்னை பற்றி சொல்றேன் என்று சஞ்சய் மீண்டும் டைப் செய்த ஆரம்பித்து வைத்தான். சொல்லுங்க, என் பெயர் சஞ்சய், சொந்த பேர் சிவகங்கை, அப்பா அம்மா, ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தங்கை, எல்லோருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தைகளோடு இருக்காங்க. நான் படித்தது மதுரையில், இப்போ இங்கே ஹேங்கரியில் வேலை. என்றவள். நான் என்னை பற்றி சொல்லணுமா? தேவையில்லை, அது உங்க விருப்பத்தை குறைத்தது. தேங்க்யூ. சரி, நீங்க ஏன் மேரேஜ் பண்ணிக்கல? என்னுடையது பெரிய குடும்பம், நிறைய குழந்தைகள், அதனால் ஏற்பட்ட சலிப்பு, அதனால் தள்ளிக்கிட்டே வந்தேன். இப்போ என் வயது 33, இதுக்கு மேல் மேரேஜ் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னிடம் பேசுவதில் உங்களுக்கு தயக்கம் இருப்பது தெரியுது. விருப்பம் இல்லைன்னா பேச வேண்டாம். இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் புதுசு, அதனால் பயம். பரவாயில்ல, போக போக சரியாயிடும். ஆமாம் நிசா, உங்க வயசு 26. என்னை விட 6 இயர்ஸ் சிறிய பெண். சரி, நீங்க ஏன் இந்த ஆப்பை செலக்ட் பண்ணுனீங்க? ஐடியில் வேலை செய்கிற நல்ல மாப்பிள்ளையை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாமே. உங்களைப் போலவே எனக்கும் மேரேஜ் மீது விருப்பம் இல்லை. அப்போ சரி. மீண்டும் சில நிமிடங்கள் மௌனமாக கடந்தது. பிறகு ஓகே நிசா, நாம் எங்கேயாவது மீட் பண்ணுவோமா என்று சஞ்சய் கேட்டான். இந்த கேள்வியில் சற்று திகைத்துதான் போனான். மீட் பண்ணணுமா என திகைப்புடன் கேட்டாள். அவனிடமிருந்து பதிலாக வியந்து பார்க்கும் செடிகள் சில வந்தன. அவன் வியப்பதன் காரணம் புரிந்து மீட் பண்ணணுமா என்று கேட்டாள். நிச்சயமாக மீட் பண்ணணும் நிசா. அவள் எந்த பதிலையும் அனுப்பாது போக இவன் தொடர்ந்தான். நான் சொல்வதை கவனிங்க நிசா, இந்த ஆப்பில் நான் பதிவு செய்து மெம்பர் ஆனதுக்கு காரணம் திருமணம் இல்லா உறவில் எனக்கு ஒரு பெண் தேவை என்பதால் தான். இவளுக்கு சற்று திகைப்பாகவே இருக்க, பெண் தேவை அப்படின்னா எனக்கு புரியலை என்று கேட்டாள். சரி, நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்காக இங்கே வந்தீங்க? ஜஸ்ட் சேட் பண்ண தான். ஜஸ்ட் சேட் பண்ண விரும்புகிறாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற ஆப்புகளை பயன்படுத்தினாலே போதுமே. இந்த ஆப் இங்கே திருமணம் மீறிய உதவி தேடி வருபவர்கள் தானே அதிகம் என்று தெளிவாக கூறினார். இவள் வந்ததும் அதற்காகத்தான். ஆனால் இதை இவனிடம் ஒத்துக்கொள்ளத்தான் முடியவில்லை. இவளது மௌனம் அவனை மேலும் சங்கடப்படுத்தியிருக்க வேண்டும். சாரி நிசா, எனக்கு என்னோட லைஃப்ல என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அதற்காக தான் இங்கே வந்தேன். உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்றால் இப்போது வெளிப்படையாக சொல்லிவிட்டு போகலாம் என்று மிக தெளிவாகவே அவனது மனநிலையை கூறிவிட்டான். ஆனால் இவனது இந்த பார்ட்னர் என்ற வார்த்தையில் அவள்தான் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். அவன் வார்த்தைகளால் அதிர்ந்து அமர்ந்திருந்த சில நொடிகள் தான் மூடி மறைத்து எதுவும் பேசாமல் இப்படி நேரடியாக அவன் பேசியது பிடித்திருந்தது. தயக்கம் விலகி, நீங்க சொல்வது எனக்கு புரியுது, ஆனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா என்று கேட்டாள். அவளது எண்ணம் விளங்க, ஓகே எனக்கு புரியுது, எத்தனை நாட்கள் உங்களுக்கு தேவை என்று சொல்ல முடியுமா? எதற்காக கேட்குறீங்க என்றால், நாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எதுவும் ஆக போறதில்லை, ஜஸ்ட் டைம் பாஸ் தான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.